ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா பத்மா பார்வதி சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் இனி சாரு தங்க போகிறா அப்படின்னதும், ஆரம்பத்தில் சாருவை வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்ததே எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான். இப்போது மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டு மறுபடியும் சாருவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னதும், டேய் அப்படி வச்சா தான் என்னடா தப்பு அப்படின்னு பத்மா வந்து கேட்குறாங்க. ஓஹோ, அப்படி என்ன இருக்கா? இங்கே பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாயா உங்களுக்கு அடிச்சாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இப்போ அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறேன். இதுதான் நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசமும் மரியாதையும். ஆனால் சாருவை மட்டும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னதும் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை நம்ம மாயா கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. டே சீனு, என்னடா பேசிட்டு இருக்க? அப்பா அவளை விரட்டி அடிச்சுட்டு இப்படி வாழா வெட்டியாக வாழ்ந்துட்டு இருக்க போறியா? அது என்னோட லைஃப்மா. உங்களுக்காகத்தான் நான் இப்போ மாயாவை தியாகம் பண்ணுறேன். மாயாவோட இடத்துல வேற யாரும் வர முடியாது. அவன் இந்த வீட்டுக்கு வேணும்னா கெடுதல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்தில் மாயாவை உயிருக்குயிராக காதலிச்சேம்மா. என்னோட காதல் வந்து உண்மையானது. அதனால என் காதல் மாயாவுக்கு மட்டும்தான். இப்போ மாயாவும் இல்லைன்னா வேற ஒருத்தையும் இல்லை அப்படின்னுட்டு சீனு அங்கேருந்து போனதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம பத்மா கிட்ட பார்வதி, அக்கா என்னக்கா என்ன இது? சீனு இப்படி பேசிட்டு போகிறான். சீனு இப்படி இருந்தால் எப்படி நாம சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இங்கே பாரு, அவன் இப்போ அந்த மாயா இருக்கிற முகத்துல தான் பேசிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த மாயாவை நாம விரட்டி அடிக்கணும். அதுக்கப்புறமா கண்டிப்பா சீனு கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிடுவான். அதே மாதிரி சாருவை வச்சுதான் நாம சீனுவோட மனசை மாற்றணும் அப்படின்னதும், எப்படியும் அண்ணி நாம மாட்டிக்காம இருந்தா அது வரைக்கும் சந்தோஷம்தான்ங்கிற மாதிரி பத்மா பார்வதி வந்து பேசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சீனு கிட்ட வந்து மாயா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இப்போ உங்க அம்மா வந்து சாருவை எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஆமாம், நீ சாருவை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னது, இங்கே பாரு, என்னோட லைஃப்பில் கல்யாணம் பண்ணணுமா இல்லையான்னு நான் தான் பார்த்துக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்திலேயே சாருவை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கேன். இன்னைக்கு ஒன்று மாதிரி ஆட்கள் எல்லாம் என்னை இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் எப்போ எந்த விஷயத்த பண்ணுவேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கூடிய சீக்கிரமே உன்னோட 40 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை அப்படின்னுட்டு சீனு அங்கேருந்து போனதும், பார்க்கலாம் நீ எப்படி பணத்தை கொடுக்குறன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சாரு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் விளையாடிட்டு வந்ததால் நம்ம தனாவுக்கு கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம கதிர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேண்டெக்ஸை கொடுத்து இதை போட்டுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னதும் உடனே தனாவும் சரிங்கிறாங்க. கதிரி அவங்க கையால் மாட்டி விடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.